நீங்க வந்து இந்த செலவுகள்லாம் வந்து என்னோட நண்பர்கள் தான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப முதலீடு செய்வதற்கான பணம் எங்க இருந்து? இல்ல, முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவையில்லையா? 5 லட்ச ரூபாய் முதலீடு பண்றீங்க, அந்த பணம் உங்ககிட்ட இல்லையா? இந்த கம்பெனி என்ன 300 கோடி வச்சா முதலீடு பண்றோம்? அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. போய் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க, கம்பெனிஸ் ஆக்ட்ல போட்டு பாருங்க, ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும். அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா? அந்த அளவு கூட எனக்கு தகுதி இல்லையா? அந்த அளவு கூட எனக்கு திறமை இல்லையாங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டல் என்னால போட முடியாதா? என் மனைவி வேலை செய்யறாங்க, நான் விவசாயம் பண்றேன், நான் 10 ஆண்டு காலம் காவல்துறையில பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க அப்பா அம்மா விவசாயம் பார்க்கறாங்க. இன்னைக்கு 1.5 லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டல், 1.5 லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா? அல்லது 5 லட்ச ரூபாய் போட்டு ஆரம்பிக்க முடியாதா? அல்லது 10 லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா? அல்லது லோன் வாங்க முடியாதா? அதனால கேள்விகள் என்ன? இது யாரும் 10,000 கோடி 20,000 கோடி கம்பெனி நடத்தல. அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன். இன்னும் 20-30 ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அரசுக்கு நாங்கள் வரி கட்டி இருக்கணும், எங்களால் ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். சந்தோஷம் தான், அது நடந்தால் நடக்கட்டும், ஆண்டவன் நம்புவோம். அதனால எதுவுமே செய்ய முடியாதுன்னு எப்படிங்கண்ணா?